ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் பை நாலேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல் செகண்ட் சம். ஃபைண்ட் த ரேங்க் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். ஸோ ரோ ரிடக்ஷன் மெத்தடுக்கு நம்ம இந்த மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். நான் அப்படி கொண்டு வரதுக்காண்டி ஃபஸ்ட்டு ரோ 3ஐயும் ரோ 1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா அப்படி பண்ணும்போது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நம்பர் சின்ன நம்பராக வந்தால் தான் மைனஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை முன்னாடி கொண்டு வர போகிறேன். 1 2 3 -2 2 -5 1 4 3 -8 5 2. ஓகேவா? இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரோ 1ஐயும் ரோ 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன போகணும், இதுதான் லீடிங் டயகனல், இதுக்கு கீழே இருக்கிற 3 எலமெண்ட்டையும் நம்ம கன்ஃபார்ம் 0 ஆக்கணும். அதாவது இந்த 2 3 -8 இது எல்லாத்தையும் நம்ம 0 ஆக்கணும். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா அதில் எதுவுமே 0 ஆக்க வேண்டாம். செகண்ட் ரோவை ரஃப் ஒர்க்கில் எழுதிக்கலாம். 2 -5 1 4. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ -2 4 6 -4. இப்போ நான் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். 0 -1 7 0. ஸோ இதுதான் செகண்ட் ரோ. 0 -1 7 0. தென் செகண்ட் ரோ, அதாவது இது தேர்ட் ரோ 3 -8 5 2. இதையும் நான் ஃபஸ்ட் ரோவால் தான் இது பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ரோவை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ -3 6 9 -6. ஸோ இது என்ன வரும், 0 -2 14 -4. ஸோ என்ன வந்திருக்கு, 0 -2 14 -4. ஸோ இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரோ 2வை ரோ 2 ப்ளஸ் 2r1 பண்ணியிருக்கோம். ரோ 3யை ரோ 3 ப்ளஸ் 3r1 பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இன்னும் நம்மளுக்கு 0 ஆக வேண்டியது இது மட்டும்தான். ஸோ அதனால் நான் இதோட மைனஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கலாம், செகண்ட் ரோவும் அப்படியே எழுதிக்கலாம். தென் ஃபைனலாக தேர்ட் ரோ நான் எழுதுகிறேன். 0 -2 14 -4. இந்த ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம், ரோ 2வை. ஸோ என்ன வரும், 0 -2 14 0. இப்போ நான் இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ 0 0 0 -4 மட்டும் இருக்கும். இதுதான் தேர்ட் ரோ. 0 0 0 -4. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ரோ 3யை வந்து ரோ 3 -2 ரோ 2 பண்ணியிருக்கோம். இதுதான் ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ இப்போ ரேங்க் ஆஃப் ஏங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ். இதில் எவ்வளோ நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது, 1 2 3 நான்-ஜீரோ ரோஸ். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3.